எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். எப்போவுமே ஆஃபீஸ்க்கு 2 பஸ் மாறி தான் போகணும். ஃபர்ஸ்ட்டு பஸ் வீட்டுக்கு பின்னாடியே ஏறிக்கிறது. சிக்னல். சிக்னல் போடலை அப்படின்னா, அதாவது இந்த ரெட் லைட்டு, க்ரீன் லைட் இதெல்லாம் எரியலை, நார்மலாக ஆரஞ்ச் லைட் மட்டும் எரிஞ்சது அப்படின்னா, ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தாண்டி ஒரு இடத்துல பஸ் நிற்கும், அதில் ஏறிப்பேன். இதுவே சிக்னல் போட்டாங்க, ரெட்டு, க்ரீன் டைம்லாம் ஓடிச்சு அப்படின்னா, சிக்னலில் பஸ்ஸு நின்றுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல பஸ் நிற்காது. இது மார்னிங் என்னோடய ரொட்டீன். சிக்னல் போடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே சீக்கிரமாக போகிறது பஸ் ஏறுறதுக்கு. ஸோ அன்றைக்கி சிக்னல் போட்டாங்க. சிக்னல் போட்டால் சிக்னல்லே பஸ் நின்றுச்சு. இங்கே நிற்கவே இல்லை. சிக்னல் நிற்காத பஸ்ஸும் நான் நிற்கிறத தாண்டி ஒரு 200 மீட்டர்ஸ் தான் போய் நிற்கிது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. டைமும் ஆகிட்டே இருக்குது. என்னென்னு யோசிச்சிருக்கேன், ஆட்டோ பிடிக்கலாமா என்னென்னு சொல்லிட்டு. டைமும் ஆகிடுச்சு ஆக்சுவலி. அப்புறம் தான் ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்று வந்தது. கை நீட்டுறேன் ஏக்கத்தோடு. ஏன்னா 2-3 பஸ் காசாகி போயிட்டதுனால. அவர் பஸ் இங்கே நிற்காதுன்னு சொல்லி ஒரு கை காட்டுறாரு, முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி. சரி நானும் போகிறேன். நான் ரொம்ப தூரம் ஆகிடும்னு சொல்லி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் 10 ஃபீட்ஸில் பஸ் நின்றுச்சு. நான் மட்டும் தான் ஏறுறேன். எனக்கு ஒரு மாதிரி ஹபா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் தான். பஸ் நின்றுச்சு, ஏறினேன், வந்தேன், அவ்வளோதான். எனக்கு அந்த பஸ்ஸில் நான் இப்போ ஏறாட்டி எனக்கு ஒரு 35 to 40 மினிட்ஸ் லேட் ஆகிருக்கும். நான் அங்கே ஆஃபீஸில் பிளான் பண்ணி வச்ச ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கேன்சல் ஆகிருக்கும். மேபி போஸ்ட்பண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுவே எனக்கு ப்ரெஷராக வந்திருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே. யாரும் அந்த டிரைவர் என்ன பண்ண ஒரு சின்ன ஹெல்ப்பே எனக்கு பெரிய விஷயத்தில் இதாகிருக்கு. இதே மாதிரியே தான் நம்மளும் இன்னொருத்தரோட லைஃப்பில் ஏதோ ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப்பு, சின்ன ஸ்மைலை நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போவோம். தேங்க்யூ.